வணக்கம் நண்பர்களே. இன்று திருத்தணி முருகனின் மகிமைகளை பற்றி பார்க்கலாம். முருகப்பெருமானின் 6 படை வீடுகளில் 5வது படை வீடாக இருக்கும் திருத்தணி முருகப்பெருமானின் ஆலயத்தில் உள்ள சிறப்புகளில் சிலவற்றை இங்கே பார்க்கலாம். 1. வள்ளலார் கண்ணாடியில் முருகப்பெருமானின் தரிசனத்தை கண்டு அருள் பெற்றவர். அந்த முருகப்பெருமான் திருத்தணி முருகப்பெருமான் என்பது குறிப்பிடத்தக்கது. திருவருட்பா நூலில் சீர்கொண்ட தெய்வ வதனங்கள் 6 என்ற பாடலில் முருகனின் திருவருள் தரிசனம் பெற்ற அற்புதத்தை பற்றி வள்ளலார் கூறியுள்ளார். கர்நாடக சங்கீத மேதைகளில் ஒருவரான முத்துசாமி தீட்சிதர் ஒரு முறை திருத்தணி வந்தார். மெய் மறந்து உள்ள முருகி முருகனை வணங்கி துதித்து கொண்டிருந்த போது ஆறுமுக பெருமானே ஒரு சிறுவன் வடிவில் வந்து ஒரு கண்கண்டை தீட்சிதர் வாயில் போட்டதாகவும் அன்று முதல் இவர் அற்புதமான கீர்த்தனைகளை பாட ஆரம்பித்ததாகவும் சொல்லப்படுகிறது. முருகப்பெருமான் கோபம் தணிந்து அருளும் தலம் என்பதால் திருத்தணியில் சூரசம்ஹார விழா நடைபெறுவதில்லை. காதர் எனும் இஸ்லாமியரால் கட்டப்பட்ட நவாப் மண்டபத்தில் ஆடி கிருத்திகை போன்ற திருவிழா காலங்களில் இஸ்லாமிய நண்பர்கள் வாத்தியம் இசைக்கின்றனர். சேத்துப்பட்டிற்கு போலூர் அருகாமையில் உள்ள தேவிகாபுரம் மலையில் குடிகொண்டிருக்கும் சிவனுக்கும் அனுதினமும் வெந்நீர் அபிஷேகம் நடந்து வருகிறது. அதேபோல் திருத்தணி கோவிலில் முதல் பிரகாரத்தில் உள்ள பாலமுருகனுக்கு ஆருத்ரா அன்று வெந்நீர் அபிஷேகம்